லூக்காவின் சுவிசேஷம் இயேசுவின் பிறப்போடு ஆரம்பமாகிறது. அதுக்கப்புறம் இயேசு எப்படி இஸ்ரவேலின் மேசியா என்பதையும் தேவ ராஜ்யத்தின் நற்செய்தியை ஏழைகளுக்கு அறிவித்ததையும் மேலும் அவரை இஸ்ரவேலின் மெய்யான தீர்க்கதரிசி என்பதையும் லூக்கா காட்டினாரு. இந்த அடுத்த பகுதியில் இயேசு தம் சீஷர்களுடன் எருசலேமுக்கு ஒரு நீண்ட பிரயாணம் செய்து அங்கு ஆயிரக்கணக்கான இஸ்ரவேலர்களுடன் சேர்ந்து பஸ்கா பண்டிகை கொண்டாடுவதை விளக்குறாரு. இப்போ மலையிலிருந்து எருசலேமுக்கு போகிற இந்த நீண்ட பயணத்தின் மூலம் இஸ்ரவேலர்கள் மேற்கொண்ட ஒரு பழைய தரைவழி பயணத்தை லூக்கா நமக்கு நினைவூட்ட விரும்புறாரு. அதிலே இஸ்ரவேலர்கள் மோசையுடன் சீனாய் மலையிலிருந்து புறப்பட்டு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு போனாங்க. பின்னர் தாவீது எருசலேமை அவர்களுடைய தலைநகரமாக ஸ்தாபித்தாரு. அதனால இங்க இயேசுவை இஸ்ரவேல் தேவனுடன் இருக்கும் உடன்படிக்கையை புதுப்பிக்கும் ஒரு புது மோசையாகவும் தன்னுடைய ஆளுகைக்குள் வாழ எல்லோரையும் ஒன்று கூட்டி சேர்க்கிற ஒரு புது தாவீதாகவும் லூக்கா சித்தரிக்கிறாரு. இயேசு போகிற ஒவ்வொரு புதிய ஊர்களுக்கும் அவர் அனுப்பிய சீடர்கள் அவருக்கு முன் சென்று அவருக்காக வழியை ஆயத்தப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் இயேசு அங்க வந்து தேவராஜ்யத்தை பற்றிய நற்செய்தியை அறிவித்து தம்மை பின்பற்றவும் இஸ்ரவேலின் தேவன் அமைக்கும் இந்த புதிய மார்க்கத்தில் சேரவும் மக்களை அழைப்பார். இயேசுவின் போதனைகளும் உவமைகளும் இந்த பகுதியில் பல உள்ளன. குறிப்பாக இயேசுவை பின்பற்றுவதன் மூலம் நம் செல்வத்தை பற்றியும் நமக்குள் ஏற்படும் மோதல்களை சரி செய்வது பற்றியும் தாழ்ந்தவர்களை ஆதரிப்பது பற்றியும் முழுவதுமாக நம்மை மறுபரிசீலனை செய்யவும் அவை தூண்டும். ஒவ்வொரு பட்டணத்திலும் இயேசு புதிய வழியில் வாழும் மக்களின் சமூகங்களை உருவாக்குவார். அதன் மூலம் பேராசை உள்ளவர்களை உதாரத்துவம் உள்ளவர்களாகவும் மூர்க்க குணம் கொண்டவர்களை மன்னிக்கிறவர்களாகவும் மாற்றினார். மற்றும் இயேசுவின் சமூகத்திற்குள் எல்லா புறஜாதியாரும் வரவேற்கப்பட்டனர். ஆமா, உண்மையாகவே இது எளியவர்களுக்கு நல்ல செய்தி. அதுதான் லூக்காவின் முக்கிய கருப்பொருளில் ஒன்றாய் இருந்துச்சு. சரிதான். இந்த பகுதி முழுவதும் நீங்க அதை தான் பார்ப்பீங்க. ஒதுக்கப்பட்டவர்களை சுகமாக்கினார், விபச்சாரிகளையும் ஆயக்காரர்களையும் தேடி சென்றார். அப்படியாக சேர்க்கப்பட்டவர்கள் அவருடைய ராஜ்யத்தின் பிரஜைகளாக மாறினாங்க. மேலும் இதையெல்லாம் பார்த்த இஸ்ரவேலின் மத தலைவர்கள் அவரை விமர்சிக்க ஆரம்பிச்சாங்க. இவர் உண்மையிலேயே தேவனின் தீர்க்கதரிசியா இருந்தா எதுக்கு பாவிகளோடு உட்கார்ந்து பந்தி சாப்பிடணும்? நீங்க நினைக்கிறது சரிதான். இந்த பகுதியை பார்த்தா போட்டிக்கு விருந்து வச்ச மாதிரியே தோணும். நோயுற்றவர்களுக்கும் ஏழைகளுக்கும் மற்றும் கிரயத்தை ஒருபோதும் திருப்பிக் கொடுக்க முடியாத மக்களுக்கும் தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது என்பதை அடையாளம் காட்ட இப்படிப்பட்ட விருந்துகளை இயேசு கொடுத்தாரு. அதே சமயம் இயேசு இஸ்ரவேலின் மத தலைவர்களோடு கூட விருந்துகளில் கலந்து கொண்டாரு. ஆமா, ஆனா மத தலைவர்கள் தாங்கள் மட்டும்தான் பரிசுத்தமானவங்கன்னு நினைச்சு தங்களை மத்தவங்க கிட்ட இருந்து பிரித்து கொண்டதை இயேசு வன்மையா கண்டிச்சாரு. அவங்களுக்கு அது புரியாததால ஒரு ஊமையை சொல்லி விளக்கினாரு. ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அதில் மூத்தவன் நம்பிக்கைக்குரியவன், தகப்பனை மதித்தும் வந்தான். இளையவனோ கெட்ட குமாரன். தகப்பனுடைய ஆஸ்தியை கட்டாய பங்கு கேட்டு அதை எடுத்துக்கொண்டு தூர தேசத்திற்கு போய் அங்கு துன்மார்க்க வாழ்வில் முட்டாள்தனமாக எல்லாவற்றையும் இழந்தான். அதுக்கப்புறம் அந்த இடத்துல பஞ்சம் வந்தப்போ செலவுக்கு பணம் இல்லாததால ஒருத்தனோட பன்றிகளை மேய்த்து தன் வயிற்றை கழுவ வேண்டியதா இருந்துச்சு. பசியினால் பன்றிகள் தின்கிற தவிட்டை சாப்பிட வேண்டிய சூழ்நிலையில் இங்கே பண்ணையாளாக இருக்கிறதை விட என் அப்பா வீட்டில் கூலியாளாக இருப்பதே மேல், குறைந்தபட்சம் பன்றியின் தீவனத்தை சாப்பிட வேண்டியிருக்காதுன்னு அவனுக்கு தோணுச்சு. அவன் தான் கேட்க வேண்டிய மன்னிப்பை மனதுக்குள்ளே ஒத்திகை பார்த்துக்கிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தான். அந்த தகப்பனோ தன் மகன் பஞ்சத்திலே பிழைத்திருக்க மாட்டான் என்று அறிந்திருந்தான். திடீர்னு ஒரு நாள் யாரோ தூரத்துல வருவதை பார்த்து அது தன் மகன் தான், அவன் இறந்து போகவில்லை என்று வேகமாக ஓடி போய் தன் மகனை கட்டிப்பிடித்து முத்தமிட்டான். அதற்கு அந்த மகன் மறு உத்தரவாக, தகப்பனே, இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, அதனால் என்னை உம்முடைய கூலிக்காரர்களில் ஒருவனாக வைத்துக் கொள்ளும் என்று அவன் சொல்லி முடிக்கும் முன்பாக அந்த தகப்பன் தன் வேலையாட்களை நோக்கி இவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை உடுத்தி கால்களுக்கு பாதரட்சைகளையும் கைக்கு மோதிரத்தையும் போடுங்கள் என்றான். கொழுத்த கன்றை அடித்து சமைத்து சந்தோஷமாய் கொண்டாடி கொண்டிருக்கும் வேளையில் முழு நாளும் வயலில் வேலை செய்து வீடு திரும்பிய மூத்த மகன் ஆஸ்தியை எல்லாம் அழித்து வீடு திரும்பிய கெட்ட குமாரனாகிய தன் சகோதரனுக்கு நடக்கும் விருந்தையும் கொண்டாட்டத்தையும் கண்டு மிகவும் கோபம் அடைந்தான். இத கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா அப்பா கூடவே இருந்து மிகவும் உண்மையா இருந்த மூத்த மகனுக்கு இத்தனை வருஷத்துல ஒரு நாளும் இப்படி ஒரு விருந்து கொடுக்கல. ஆனா இழிவான செயலை செஞ்சுட்டு வீடு திரும்பி வந்த இளையகுமாரனுக்கு இவ்வளவு பெரிய விருந்தா? இதை ஏத்துக்க முடியாததால அவன் விருந்துல கலந்து கொள்ளவில்லை. அதனால வெளியே நின்னுகிட்டு இருந்த மூத்த மகனை பார்த்து தந்தை, மகனே, நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய், எனக்கு உள்ளதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. உன் சகோதரனாகிய இவனோ காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான், மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான்.
ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமே என்றான். தேவன் புறஜாதியாரை மரணத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்ட தம் சொந்த மகனாகவும் மகளாகவும் பார்ப்பதை போல மத தலைவர்களும் புறஜாதியாரை அப்படியே பார்க்க இயேசு விரும்பினாரு. இயேசுவின் ராஜ்யம் எல்லோரும் பிரவேசிக்க திறக்கப்பட்டதாய் இருக்கிறது. அதில் பிரவேசிக்க தன்னை தாழ்த்தி தேவனுடைய இரக்கத்தை பெற நம்மை ஒப்பு கொடுப்பதே ஒரே தகுதியாகும். அதனால மத தலைவர்கள் இயேசுவையும் அவருடைய சீஷர்களையும் புறக்கணிப்பது இஸ்ரவேலின் தேவனையே புறக்கணிப்பதாகும். இதை விரும்பாத மத தலைவர்கள் குழப்பத்தை உண்டாக்கியதால் இயேசுவின் பயணம் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. ஆமா, அவர் பஸ்கா பண்டிகைக்காக எருசலேமுக்கு போகிற வழியில அவரை கொலை செய்ய திட்டம் போட்டாங்க. அதை தான் லூக்காவின் அடுத்த பகுதியில நாம் பார்க்க போகிறோம். பிரைஸ் லார்ட். இந்த மாலை வேளையிலும் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். சில வசனங்களை நாம் தியானித்து விட்டு நாம் ஜெபித்து நாம் கடந்து போகிறோம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள பிதாவே, இந்த மாலை வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையிலும் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வேதத்திலிருந்து சில வசனங்களை தியானிக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் அந்த வேத வசனத்தை தியானிக்கும் போது இதில் இருக்க சத்தியங்களை நாங்கள் புரிந்து கொள்ள தெரிந்து கொள்ள நீர் எங்களோடு பேசுவதை நாங்கள் கேட்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்படி நீ செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஆசையும் அந்த ஒரு தேவையும் கண்டிப்பாக இருக்குது. We all need success and eventually we need or we want to be very successful in life. நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு நல்ல வெற்றியுள்ள ஒரு மனிதனாக வாழ வேண்டும் அப்படின்ற ஆசையும் தேவையும் நமக்கு எல்லாருக்குமே இருக்குது. நம்ம எல்லாரும் நிறைய விஷயங்களில் வெற்றி அடைந்திருப்போம், வெற்றி அடைஞ்சிட்டே இருக்கலாம், இல்லை வெற்றி அடைந்து இப்போ சில விஷயங்கள்ல நம்ம தோல்வி அடையலாம், தோல்வியும் அடைந்திருப்போம், வெற்றியும் அடைஞ்சிருப்போம். கண்டிப்பா இப்போ ஒரு வெற்றி பெற்ற ஒரு காரியத்தை குறித்து நீங்க யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெற்றி சீக்கிரமா ஈஸியா வந்திருக்காது. கண்டிப்பா அந்த வெற்றிக்கு நம்ம போற வழியில நிறைய தடைகளை சந்தித்திருப்போம், நிறைய பிரச்சனைகளை சந்தித்திருப்போம். அதெல்லாம் தாண்டி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கண்டிப்பா அந்த வெற்றியை நம்ம சந்திச்சிருப்போம். என்ன மாதிரி தடைகள், வித்தியாசமான தடைகள், வித்தியாசமான சேலஞ்சஸ் ஒவ்வொரு நிலையிலையும் நமக்கு வந்திருக்கலாம். ஒருவேளை சரீர பிரகாரமான தடைகள் வந்திருக்கலாம், ஆவிக்குரிய தடைகள் வந்திருக்கலாம், இல்லை வேற ஏதாச்சும் வித்தியாசமான தடைகள் வந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் அது எல்லாத்தையும் மேற்கொண்டு வெற்றியுள்ள மனிதனாய் நீங்க மாறி இருப்பீங்க, இல்லை வெற்றி உங்களை சேர்ந்திருக்கும். நம்ம எல்லாருமே வெற்றி பெற வேண்டும். இந்த வாழ்க்கையில வெற்றிக்காக தான் நம்ம காத்திருக்கிறோம், இல்லை வெற்றியை நோக்கி தான் நம்ம ஒவ்வொரு காரியத்திற்கும் நம்ம செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். இப்போ ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்கலாம். இப்போ நீங்க இங்கிருந்து சென்னை போறீங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம சென்னை கிளம்பும்போது வெற்றிகரமா நம்ம சென்னைக்கு போய் சேரணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். யாருமே பாதி வழியில நம்ம நின்றுட்டு திரும்பி வந்துடணும்னு நினைக்க மாட்டோம். அதே மாதிரி ஒவ்வொரு சின்ன விஷயங்களுக்கும் சரி, பெரிய விஷயங்களுக்கும் சரி, நம்ம வெற்றி பெற வேண்டும் என்பது அவசியம். அவளை வெற்றி பெற வேண்டும் என்பது தான் நம்மளுடைய லட்சியம், நம்மளுடைய ஆசையாக இருக்கிறது. வேதம் நமக்கு கற்பிக்கக்கூடிய வெற்றி என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வெற்றி என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு விதமான வெற்றி இருக்கு. ஒருவேளை சில பேருக்கு இந்த மாதிரி நான் ஒரு வீடு கட்டி முடிச்சாதான் நான் வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சதான் நான் என்ன நானே நினைச்சுப்பேன், அது வரைக்கும் நான் வெற்றி அடைஞ்சேன்னு நினைக்க மாட்டேன் அப்படின்னு யோசிக்கலாம். சில பேர் இது எனக்கு 4 கார் வாங்கினாதான் நான் எனக்கு வெற்றின்னு யோசிப்பாங்க. சில பேருக்கு நான் சந்தோஷமா இருந்தாவே போதும், அதுதான் எனக்கு வெற்றி அப்படின்னு யோசிப்பாங்க. நமக்கு வேதம் கற்பிக்கிற வெற்றி என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு மனிதனாக வெற்றி பெற வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சாதாரண வெற்றி இல்லை. உங்க வெற்றி மற்றவங்களை பாதிக்கக்கூடியதா இருக்கணும், மற்றவங்களுக்கும் உங்க வெற்றி பிரயோஜனமான வெற்றியா இருக்கணும். அப்பதான்
வேதம் குறிப்பிடுற வெற்றி இல்லது சக்சஸ் நீங்க வந்து அடைந்த ஒரு மனிதனாக இந்த உலகத்துல வாழ முடியும். இந்த குறிப்பிடத்தக்க வெற்றி அடையிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. நிறைய பேருக்கு நம்ம பிரயோஜனம் வாழணும், பிரயோஜனமான ஒரு மனிதனாக ஒரு பாத்திரமாக இந்த உலகத்துல இருக்கணும் அப்படின்றது அவ்வளோ ஈஸியான ஒரு காரியம் கிடையாது. கண்டிப்பா எல்லா வெற்றிக்கும் இருக்கிற மாதிரி நீங்க ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றி அடையிற ஒரு மனுஷனா இந்த உலகத்துல வாழ்ந்து மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க, வாழ்றீங்க அப்படின்னா கண்டிப்பா we will have problems, challenges, தடைகள், சவால்கள், பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு வந்துட்டு தான் இருக்கும். அதையும் தாண்டி அதை மேற்கொண்டால்தான் நம்ம வந்து குறிப்பிடத்தக்க வெற்றியுள்ள ஒரு மனிதராக நாம் மாற முடியும். இந்த வேதாகமத்துல நீங்க பார்க்கும்போது சில குறிப்பிடத்தக்க வெற்றி அடைந்த மனிதர்கள், அதாவது குறிப்பிடத்தக்க வெற்றி அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய வெற்றி மற்றவங்களை பாதிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும், மற்றவங்களும் உங்களுடைய வெற்றியிலிருந்து பயன்பெறக்கூடிய வெற்றியாக இருக்க வேண்டும். வேதாகமத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரிந்த நிறைய பாத்திரங்கள் இந்த குறிப்பிடத்தக்க வெற்றி அடைந்த பாத்திரங்களா இருக்கிறாங்க. உதாரணத்திற்கு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே, தீர்க்கதரிசிகள், இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள். ஸோ இவங்க இயேசு கிறிஸ்து சீஷர்கள் மட்டும் இல்லாமல் அவர் கூட இருந்த நிறைய மக்கள் நல்ல ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றியுள்ள மனிதர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து அவங்க கடந்து போயிருப்பாங்க. உதாரணத்திற்கு மோசேவை எடுத்துக்கொள்ளலாம். மோசே வந்து ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றியுள்ள மனிதன். எப்படின்னா அவர் அங்கே முழு இஸ்ரவேல் மக்களையும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வெற்றிகரமாக வழிநடத்தி கொண்டு போன ஒரு மனிதன் அப்படின்னா பார்த்துக்கோங்க, அவரோட வாழ்க்கை எத்தனை பேரை பாதித்திருக்கு. அப்படி ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்த மனிதன் எத்தனை பிரச்சனைகளை சந்தித்திருக்க வேண்டும். அதற்கப்புறம் அதுலேருந்து அப்படியே பிரச்சனையை தாண்டி 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 போகும்போது தான் அவர் வெற்றிக்கு அருகாமையில போக முடிஞ்சுது. இன்னைக்கு நம்ம வேதத்துல இருந்து ஒரு சில வசனங்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த மனிதன் கிட்ட இருந்து நம்ம சில விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். எப்படி அவருக்கு வந்து இந்த ஒரு பிரச்சனையை மேற்கொள்ள ஆண்டவர் எப்படி உதவி செய்தார் என்பதை நாம் படித்து அதிலிருந்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இது வந்து ஒரு சின்ன பாத்திரம் தான், சின்ன கதாபாத்திரம் வேதாகமத்துல. இவரை பத்தி வேதத்துல வேற எங்கேயோ இல்லை வந்து ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு அவரை பத்தி எங்கேயும் வேதத்துல மென்ஷன் ஆகல. ஆனா கண்டிப்பா அவர் வந்து ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்திருப்பாரு, ஆண்டவருக்கு சாட்சியா ஊழியம் செஞ்சிருப்பாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நம்ம வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளலாம். லூக்கா 19வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா 19வது அதிகாரம் 1 to 10 வசனங்களை நாம் வாசிக்கலாம். இங்கே ஒரு மனிதனை பற்றி குறிப்பிட்டிருக்கு. அவருக்கு வந்து கண்டிப்பாக அவருக்கும் ஒரு ஆசை இருந்திருக்கு. நான் வந்து இந்த உலகத்தில் வந்து ஒரு பாவியாவோ இல்லை வந்து ஒரு தப்பு செய்கிற ஒரு மனிதனாக வாழ்க்கையை என் பண்ணணும் அப்படின்னு அவர் வந்து யோசிக்கல. அப்படின்றது அவரோட லட்சியம் கிடையாது. எப்படியாவது நானும் ஒரு நல்ல மனிதனா, ஒரு வெற்றியுள்ள மனிதனா, குறிப்பிடத்தக்க வெற்றியுள்ள மனிதனா வாழணும்னு தான் யோசிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனால் அவருக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. ஆண்டவர் எப்படி உதவி செய்தார் அப்படின்றத நாம வந்து பார்க்கலாம். லூக்கா 19வது அதிகாரம் 1 to 10 வசனங்களை நாம் வாசிக்கலாம். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகேயு என்ற ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினார். அவன் குள்ளனாயிருந்தபடியால் ஜனக்கூட்டத்தில் அவனை கூடாமல் அவன் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரம் இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷரிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே.
இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ஸோ இன்னைக்கு நம்ம சகேயு பத்தி பார்க்க போகிறோம். சகேயுக்கு அவர் எப்படி அவர் சந்தித்து கொண்டிருந்த ஒரு பிரச்சனையை அவர் மேற்கொள்ள ஆண்டவர் எப்படி உதவி செய்தார் என்பதை இன்னைக்கு நம்ம இந்த வசனங்கள் மூலியமாக பார்க்க போகிறோம். இரண்டாவது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியுது, ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யமானுமாய் இருந்த சகேயு அப்படின்னு. தலைவன்னா நிறைய பேர் இருக்காங்க, அந்த டாக்ஸ் கலெக்ட் பண்ற மக்களுக்கு தலைவர் தான் நம்ம இந்த டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்னு சொல்லலாம். டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு, டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் நிறைய பேர் வேலை செய்யறாங்க, நிறைய காசு வந்து அதுக்கு உள்ள வருது, நிறைய பேர் காசை கலெக்ட் பண்றாங்க. அந்த காசுக்கு எல்லாம் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிளான பர்சன் அப்படின்னா சீஃப் டாக்ஸ் கலெக்டர். ஸோ அந்த சீஃப் டாக்ஸ் கலெக்டர் தான் சகேயு. ஆயக்காரருக்கு தலைவனா இருந்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, ஆயக்காரருக்கு தலைவனா இருந்திருக்கிறார். ஏதோ ஒரு விதத்துல தப்பான விதத்துல காசையும் சம்பாதிச்சிருக்கார். அதனால ஐஸ்வர்யவானாகவும் இருந்திருக்க கூடும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம். இப்போ முதலாவது பாயிண்ட் நம்ம பார்க்க போகிறோம். 3வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனாயிருந்தபடியால் ஜன கூட்டத்தில் அவனை காணக்கூடாமல் அவன் போகும் வழியில் முன்னாக ஓடி. ஸோ இந்த 3வது வசனத்தை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, சகேயு வந்து ஒரு 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 குறிப்பிடத்தக்க 3வது 4வது வசனத்தை எடுத்துக்கிட்டா 2 குறிப்பிடத்தக்க எஃபர்ட்ஸை வந்து அவர் போடுறார். ஸோ 3வது வசனத்துல போடப்பட்டிருக்கிற எஃபர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, he accepted his shortcoming. ஸோ சகேயுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அதாவது சகேயுக்கு வந்து அவன்கிட்ட ஒரு குறை இருந்தது. ஸோ அந்த குறையை தெளிவா இங்க போட்டிருக்கு. வேதாகமத்துல ஒரு வேளை அது போடாம இருந்திருக்கலாம், ஆனா தெளிவா போட்டிருக்கு அப்படின்றதுக்கு ஒரு கண்டிப்பா ஒரு அர்த்தம் இருக்கு. ஸோ அவர் வந்து ஒரு குள்ளனாக இருந்தார். he was short and he accepted that he is short. In other words, he accepted that he had a shortcoming. எனக்கு ஒரு குறை இருக்குது அப்படின்றத அவன் உணர்ந்து அதை மேற்கொள்றதுக்கு ஒரு எஃபர்ட் எடுக்கிறார். ஒரு 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 காரியத்தை அவர் செய்கிறார். ஏதாவது ஒண்ணு நான் செஞ்சு அந்த எனக்கு இருக்கிற குறையை நான் மேற்கொள்றதுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு அப்படின்றத நம்ம அடுத்த வசனத்துல நம்ம பாக்குறோம். அவருக்கு நல்லா தெளிவா தெரியுது, நான் இங்க ஜஸ்ட் நின்னா என்னால கண்டிப்பா ஜீசஸ பார்த்திருக்க முடியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அப்படி ஜஸ்ட் நிக்கிறாரு சகேயு, ஒரு மூலைன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பா அவரோட ஹைட்டா இருக்கிற மக்கள் தான் அவளை சுத்தி நிக்கிறாங்க. அவரு ஜீசஸையும் கொஞ்சம் கூட பார்த்திருக்க முடியாது, ஜீசஸும் இயேசுவும் கொஞ்சம் கூட சகேயுவை பார்த்திருக்க முடியாது. அன்னைக்கு ஜீசஸும் வந்து சகேயு கிட்ட பேசியிருக்க வாய்ப்பும் கிடையாது. ஸோ அவன் வந்து he is doing something, he accepted his shortcoming. அவனுடைய குறையை ஒத்துக்கொள்கிறான். ஒத்துக்கொண்டு அவன் என்ன செய்யறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குறையை மேற்கொள்வதற்காக he is putting an effort. ஏதோ ஒன்று எஃபர்ட் நான் போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் எஃபர்ட் போடுறதுக்காக he is going out. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த முதல் பாயிண்ட் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நம்ம எல்லாருக்கிட்டையும் ஒரு ஷார்ட் கம்மிங் இருக்கு, ஒரு குறை என்பது இருக்கு. அந்த குறைனால நமக்கு வந்து வெற்றி தடைப்பட்டு இருக்கு. அந்த குறை என்ன என்பது கண்டிப்பா உங்களுக்கும் எனக்கும் தெரியும். அந்த குறை என்ன, அதை மேற்கொள்றதுக்கு வாட் எஃபர்ட் ஆர் யூ புட்டிங்? இல்லை, இன் அதர் வேர்ட்ஸ், எஃபர்ட்டுக்கு முன்னாடி நீங்க அந்த குறையை ஒத்துக்கொள்கிறீங்களா அப்படின்றத நம்ம யோசிச்சுக்கணும். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சகேயு வாஸ் ஷார்ட். சகேயு வந்து கண்டிப்பா குள்ளனாக இருந்தார் என்று ஒத்துக்கொண்டதுனால, மனதளவுல ஒத்துக்கொண்டதுனாலதான் அவன் he was able to some effort to see Jesus. ஸோ இன்னைக்கு நீங்களும் நானும் குறை உள்ளவர்களா இருக்கிறோம். நம் குறையை கண்டிப்பாக ஒற்றுக்கொள்ள வேண்டும். அதை மேற்கொள்வதற்காக ஏதாவது ஒரு எஃபர்ட்டை, ஒரு முயற்சியை செய்ய வேண்டும். அடுத்தது பாயிண்ட் நம்பர் 2 என்ன பண்றாரு அப்படின்னு பாருங்க. 4வது வசனம், லூக்கா 19வது அதிகாரம் 4வது வசனம். அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். ஸோ 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, go fast and climb up.
சீக்கிரமாய் ஓடி நம்ம மேலே ஏற வேண்டும். ஸோ இன்னைக்கு என்ன இந்த வசனத்தில் என்ன பண்ணியிருக்காரு சகேயு அப்படின்னா, அவர் வந்து ஃபாஸ்ட்டாக ஓடி இருக்காரு. நீங்கள் யோசிச்சு பாருங்க, சீஃப் டாக்ஸ் கலெக்டர் அங்கே ஒரு மூலையாக நிற்கிறாரு, இயேசுவை பார்க்க முடியல, கண்டிப்பாக பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு மக்கள்லாம் நடந்து போயிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் தள்ளிட்டு இல்லை பதறி அடித்த மாதிரி ஓடி போய் முன்னாடி இருக்கிற ஒரு மரத்து மேலே ஏறுறாரு. ஸோ அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, மரத்து மேலே ஏறுனா அது வந்து ஒரு அந்த அளவுக்கு ஒரு அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு காரியம் கிடையாது. மரத்து மேலே ஏறுறதுன்றது வந்து ஒரு நல்ல விஷயமா, ஒரு ஷேம்ஃபுல் ஆக்டாக தான் பார்ப்பாங்க, ஒரு வெட்கத்திற்குரிய ஒரு காரியமாக தான் பார்ப்பாங்க. அது ஒரு நல்ல காரியமாக பார்க்க மாட்டாங்க அந்த காலத்தில் யூதர்களுக்கு மத்தியில். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்களா, அதையெல்லாம் பொறுப்பெடுத்தல. அவருக்கு ஒன்று தான் மனசில் இருக்குது, நம்ம எப்படியாச்சும் இயேசுவை இன்னைக்கு பார்த்தே ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவோட அவர் என்ன பண்ணுறாரு, முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினார். நான் யோசிச்சு பார்க்குறேன், அவர் முன்னாடி ஓடினா கண்டிப்பாக எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு இல்லை நவருங்கன்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக முன்னாடி போயிருப்பாரு. ஒரு மேலே ஏறுற, ஸோ மேலே ஏறும்போது அது ஒரு ஷேம்ஃபுல்லான ஒரு ஆக்ட் அந்த காலத்தில், அந்த மக்கள் மத்தியில் அவ்வளோ சீக்கிரம் யாரும் ஏறிட மாட்டாங்க, ஒரு வெட்கத்துக்குரிய ஒரு செயல். அப்படி இருக்கும்போது அதையும் தாண்டி இந்த சகையு ஒரு எஃபர்ட் போடுறாரு பாருங்க, ஒரு முயற்சியை எடுக்கிறார், மேலே ஏறுறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கிறார். அந்த மரத்து மேலே ஏறும்போது கண்டிப்பாக அவரை சுற்றி இருக்கிறவங்க கேட்டிருப்பாங்க, கேலி பண்ணியிருப்பாங்க, என்னப்பா குள்ளா உனக்கு வந்து கீழே நின்னா தெரியலையா, அதனால தான் மேலே ஏறுறியா, ஏன் மேலே ஏறுற அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அவரை கிண்டல் பண்ணியிருப்பாங்க. அவர் வந்து ஒரு சீஃப் டாக்ஸ் கலெக்டர், கரெக்டுங்களா? ஸோ அந்த சீஃப் டாக்ஸ் கலெக்டர் அப்படின்ற ஒரு பொசிஷனையும் அவர் விட்டுட்டு அவர் ஆண்டவரை பார்க்கறதுக்காக எல்லாத்தையும் மறந்து, தன்னையே மறந்து அவ்வளோ ஆர்வமா மேலே ஏறி மரத்துக்கு மேலே போறாரு. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற ஒரு கேள்வி, உங்களை நோக்கி என்னை நோக்கி நாம் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, அன்னைக்கு சகேயுக்கு இருந்த ஆர்வம், ஆண்டவரை பார்க்கக்கூடிய ஆர்வம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கா? அந்த அளவுக்கு ஒரு பேஷன், ஒரு ஜீல் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவரை பார்க்கறணும் அப்படின்றதுல இருக்கா? ஆண்டவரே நீங்க எனக்கு கண்டிப்பா he will do something அப்படின்றது ஒரு வேளை சகையை எதிர்பார்த்து போயிருக்கலாம், இல்லை ஜஸ்ட் நான் ஆண்டவரை பார்த்தா போதும் அப்படின்றத யோசிச்சு சகையும் போயிருந்திருக்கலாம். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் எந்த அளவுக்கு ஒரு பேஷனேட்டா நம்ம ஆண்டவரை தேடுறோம்? என்னைக்காவது ஆண்டவரை நம்ம பார்க்கணும் அப்படின்ட்டு இருக்கோமா? இல்லை இன்னைக்கு ஆண்டவரை பார்க்கணும், கண்டிப்பா நான் ஆண்டவரை தேடணும், ஆண்டவரை நான் வந்து ஒரு முழு முயற்சியை எடுத்து நான் ஆண்டவரை தேடும்போது ஆண்டவரை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடுறோமா அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கலாம். ஸோ இங்க என்ன பண்றாரு சகையு, ஓடி போய் மரத்து மேலே ஏறுறாரு. சுத்தி இருக்கிறவங்க என்ன பேசுறாங்க, அவரோட பொசிஷன் எதையுமே கண்டுக்கல. அவருக்கு வேண்டியது ஒண்ணு, ஆண்டவரை பார்க்கணும் அப்படின்னு தேடுறாரு. ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் நம்ம பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய குறைகளை ஒற்றுக்கொள்கிறோம். நம்ம வந்து ஆண்டவரை முழு இருதயத்தோடு இல்லை முழு ஆர்வத்தோடு with full passion, if we are seeking Jesus, what happened to Zacchaeus next will happen to us. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஆண்டவரை தேடினால் அடுத்தது என்ன நடந்துச்சோ, சகேயுக்கு என்ன நடந்துச்சோ அது நமக்கும் கண்டிப்பாக நடக்கும். ஸோ அடுத்த வசனங்களை நம்ம பார்க்கலாம். 5வது வசனம், இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவரை கண்டு, சகேயுவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். ஸோ இங்க வந்து சகேயு ஒரு எஃபர்ட் போடுறாரு. ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு எஃபர்ட்டை போட்டதுனால ஆண்டவர் அவனை பார்க்கிறார். அவனுக்கு அவன் வாழ்க்கையில வந்து இந்த பாயிண்ட், இந்த ஒரு நேரம், இந்த ஒரு நிமிஷம் ஒரு திருப்பு முனையாக அமையுது. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, he actually sought Jesus and Jesus saw him and then Jesus delivered him. ஸோ இன்னைக்கு நம்ம ஆண்டவரை தேடுறதுல முக்கியத்துவம் கொடுத்து நம்ம ஆர்வத்தோடு நம்ம தேடினால் ஆண்டவரை நம்ம பார்க்க முடியும். ஆண்டவரும் நம்மை பார்ப்பார், நம் சொல்வதை கேட்பார், நம்மளை ரட்சிப்பார். ஸோ அவருக்கு என்ன நடந்துச்சு பாருங்க.
ஜக்கேயஸ் வந்து எதுவுமே கேட்கல. ஸோ ஆண்டவரே நீங்கள் வந்து மேலேருந்து கூப்பிடல, ஜீசஸ் டூ சம்திங் ஃபார் மீ அப்படின்னு சொல்லல. ஆண்டவரே எனக்கு ஏதாச்சும் பண்ணுங்க, நான் இங்கே மேலே இருக்கேன் பாருங்க, உங்களை பார்க்கறதுக்காக மேலே ஏறி உட்காந்துருக்கேன் அப்படின்லாம் எதுவும் சொல்ல. அவர் வந்து ஆர்வத்தோட ஆண்டவரை தேடி மேலே ஏறினார். எல்லாத்தையும் மறந்துட்டு ஆண்டவர் வந்து ஒரு ஸ்பெஷல் டர்ன் வந்து ஆண்டவர் சகேயஸ்க்கு கொடுக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் முழு ஆர்வத்தோட ஆண்டவரை தேடும் போது உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் வந்து ஒரு பெரிய திருப்பு முனையை, ஒரு முக்கியமான திருப்பு முனையை ஆண்டவர் நமக்கு கண்டிப்பாக தருவார். ஸோ நம்ம வாழ்க்கையில வெற்றி அடைய வேண்டியது கண்டிப்பா அவசியம். அந்த வெற்றி மற்றவங்களை பாதிக்கக்கூடியதான ஒரு நல்ல வெற்றியாக இருக்க வேண்டும். மற்றவங்களையும் இம்பேக்ட் பண்ணக்கூடிய ஒரு சிக்னிஃபிகண்ட்லி சக்ஸஸ்ஃபுல்லாக பர்சனாக நீங்களும் நானும் மாற வேண்டும். ஆனால் ஒரு வெற்றியை அடைய நம்ம போகும்போது நிறைய பிரச்சனைகளை, நிறைய சவால்களை சந்திப்போம். இன்னைக்கு நம்ம பார்த்த சகையும் அவருக்கு ஒரு பிரச்சனை இருந்ததுங்க. he had a problem. ஸோ அவருக்கு வந்து சின் இருந்துச்சு, அவர் வாழ்க்கையில் இருந்துச்சு. அதனால அவரால் வெற்றியாக வாழ முடியல. அவருக்கு சில குறைகள் இருந்தது. அந்த குறைகளை அவர் ஒத்துக்கொண்டார். he was short, he had a shortcoming and he accepted it. அவர் வந்து அதை மேற்கொள்ள அவர் எஃபர்ட்ஸ் எடுத்தார், முயற்சிகளை எடுத்து ஒரு மரத்து மேலே ஏறினார். பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓடி மேலே ஏறி எல்லாருக்கும் முன்னாடி நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஓடி மேலே ஏறி ஆண்டவரை தேடி பார்த்தார். ஸோ இன்னைக்கு நீங்களும் நானும் நம்மளுடைய குறைகள் ஏதாவது இருந்தால் அதை ஒற்றுக்கொள்வோம், ஆண்டவர் இடத்துல சொல்லுவோம். ஆண்டவரை ஒரு உண்மையான மனதோடு ஆண்டவரை நீங்க தேடும்போது you will be able to see him. நீங்க கண்டிப்பா அவரை பார்க்க முடியும். அவர் உங்களோடு பேசுவார், வாழ்க்கையை கண்டிப்பாக மாற்றுவார். ஸோ நான் நினைக்கிறேன் இந்த சகையும் கண்டிப்பா அவரோட வாழ்க்கை மாறிடுச்சு. அன்னைக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு பைபிள்ல எழுதியிருக்கு. அவர் வந்து கொடுக்க வேண்டிய காசெல்லாம் மற்றவங்களுக்கு கண்டிப்பா கொடுத்து முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் கண்டிப்பா ஆண்டவரை தேடி இருப்பாரு. ஆண்டவருக்காக சாட்சியா ஒரு வாழ்க்கை ஃபுல்லா வாழ்ந்திருப்பாரு. அதை பத்தி பைபிள்ல குறிப்பிடல அப்படின்னாலும் அவரு கண்டிப்பா வாழ்ந்திருப்பாரு. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரை நம்ம எப்படி தேடுறோம் அப்படின்றத யோசிச்சு பார்க்கலாம். நம்ம முழுமையா தேடுனா நம்மளால ஆண்டவரை பார்க்க முடியும். அவர் நம்மளோடு பேசுவார், நம்ம வாழ்க்கையை மாற்றுவார். நம்ம வாழ்க்கை ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றியுள்ள வாழ்க்கையாக மாறும். நம்ம ஜெபிக்கலாம், கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்புள்ள பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையிலும் ஆண்டவரே, லூக்கா 19ஆம் அதிகாரத்திலிருந்து ஆண்டவரே ஒரு சின்ன இன்சிடென்ட்டை, ஒரு சின்ன ஹிஸ்டரியை ஆண்டவரே, ஒரு சரித்திரத்தை பார்க்க உதவி செய்த கிருபைக்காய் நன்றி. அங்க பார்த்தபடி ஆண்டவரே சகையு ஒரு டாக்ஸ் கலெக்டர், சீஃப் டாக்ஸ் கலெக்டராக இருந்தும் ஆண்டவரே அவர் உண்மை பார்க்க முழு மனதோடு உண்மை தேடினார். எவ்வளோ ஆர்வத்தோடு தேடினார். அவருக்கு குறைகள் இருந்த மத்தியிலும் இந்த குறைகளை மேற்கொள்ள அவர் he put in so much of effort, Father. இன்னைக்கு நாங்களும் ஆண்டவரே எங்களுக்குள்ள இருக்க குறைகளை ஆண்டவரே நாங்கள் ஒற்றுக்கொள்ளவும் அதை மேற்கொள்றதுக்கு நாங்கள் எங்கள் சைட்லேருந்து எஃபர்ட் போடவும் ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்க. உண்மை முழுமையாய் தேட உதவி செய்யுங்க. நாங்கள் அந்த எஃபர்ட் போட்டு உண்மை முழுமையாக நாங்கள் தேடும்போது உண்மை நாங்கள் கண்டடைய முடியும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஐசப்பா, நீங்கள் எங்களோடு பேசுவீராக, எங்களை தொடுவீராக. எங்களுடைய சேலஞ்சஸ், எங்களுடைய பிரச்சனைகள், எங்களுடைய தடைகள் எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்து போடுங்கப்பா. அதுக்கு நாங்கள் எஃபர்ட் போட, என்னுடைய இனிஷியல் எஃபர்ட் போட எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்படின்னு நீ செய்ய போகிற கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் வாழ்க்கையும் பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். என்ன பிரச்சனை, என்ன தடைகளோடு நாங்கள் இன்னைக்கு இருந்தாலும் ஆண்டவரே அந்த தடைகளை நீர் மாற்றி போட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐசப்பா. அப்படின்னு நீ செய்ய போகிற கிருபைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நன்றி. ஆலய ஆராதனைக்கு, ஆவிக்குரிய ஆலய ஆராதனைக்கு போகாதவர்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரினிட்டி பேராலயம் உழவர்கரையில் இருக்கு. நீங்கள் காலை ஆராதனையில் பங்கு பெற வேண்டும் என்று நாங்கள் உங்களை அன்போடு அழைக்கிறோம். 2 ஆராதனை இருக்கு. தமிழ் ஆராதனை காலையில் 6 மணிக்கும் 10 மணிக்கும் தமிழ் ஆராதனை இருக்கு. மாலை 6 மணிக்கு ஆங்கில ஆராதனை இருக்கு. We have an English service at 6 p.m. in the evening every Sunday. So please come and be blessed. வந்து ஆசீர்வதிக்கப்படுவீங்க என்று உங்களை அன்போடு அழைக்கிறோம். Thank you.
The Gospel of Luke opened with the birth of Jesus. Then Luke showed us how Jesus was Israel's Messiah, announcing the good news of God's kingdom to the poor, and how he was God's true prophet to Israel. In this next section, Jesus sets out with his disciples on a long road trip to Jerusalem, where they'll join thousands of Israelites to celebrate the ancient feast of Passover. Now, Luke wants this road trip from the mountain to Jerusalem to remind you of ancient Israel's long road trip. With Moses, they went from Mount Sinai to the Promised Land. And then later, King David established Jerusalem as their capital. And so here, Luke is portraying Jesus as a new Moses who's renewing Israel's covenant with God, and as a new David. He's gathering the people together to live under his rule. As Jesus leaves, he sends out a wave of his followers ahead of him to prepare each new place for his visit. Then Jesus would arrive, announcing the good news of God's kingdom, and he would call people to follow him and join this new thing God was doing in Israel. There are many of his teachings and parables in this section, specifically about how following Jesus will force you to totally rethink your money, how you resolve conflict, and how you treat the poor. In every town, Jesus would create communities of people who were learning to live in a totally new way, so that greed would be transformed into generosity and anger into forgiveness. And in these Jesus communities, all outsiders are welcome. Yeah, good news for the poor. That's one of Luke's main themes. Yeah, you'll find it all over this section. The marginalized people that he heals, the shamed sex workers he reaches out to, the tax collectors he includes. This is Jesus' kingdom crew. And Israel's religious leaders watch and start to criticize him. If he really is God's prophet, why is he welcoming sinners and eating with them? Yeah, this section reads like the Battle of the Banquets. So Jesus throws these dinner parties as a symbol of how God's kingdom is here for the sick and the poor, people who could never pay him back. Jesus also attends banquets with Israel's religious leaders. Yeah, and he lays into them for becoming an arrogant, exclusive social club. But they don't get it, and so he tells them a famous parable that goes like this. There was a father who had 2 sons. The older son is trustworthy and honors his father. And the younger son, he's a mess. He rebels and cashes in his inheritance to travel far away and blow it all on partying and being stupid. And then there's a famine in the land, and he runs out of money. So he has to scrape by taking care of somebody's pigs. And he's so hungry he wants to eat the pig slop, at which point it occurs to him, if I'm going to be a farmhand, I might as well go home and work for my dad. At least I won't be eating pig food. So he treks back home, rehearsing his apology. Now, the father is certain that his son did not survive the famine. But then, one day, he sees someone walking down the road. It's his son. He's not dead. And so the father runs to him and embraces his son, kissing him all over. The son starts his speech. Dad, I don't deserve to be your son. Maybe I could come and work for you. But before he can finish, the father calls his servants to go get the nicest robe, new sandals, a fancy ring for his son. They are to prepare the best food for a banquet. It is time to celebrate. Now later that day, the older brother arrives from a long day working in the field to discover his long-lost loser of a brother has come home. And they're celebrating? And he gets angry. And think about it. He's been faithful to his father all of these years. He never got a party like this. And then this disgrace of a family member comes home, and they're going to celebrate him? It's disgusting. He refuses to join the banquet. So the father finds the older brother outside, and he says, Son, you are already in our family. Everything I have is yours. But we had to celebrate your brother because he was lost. And now he's found. He was dead, but now he's alive. Jesus wants the religious leaders to see the outsiders the way God sees them, as sons and daughters that are being reclaimed from death. Jesus' kingdom community was wide open to anybody. The only entry requirement is to humble yourself and recognize your need for God's mercy. And so the religious leaders' rejection of Jesus and his crew is actually a rejection of the God of Israel. The leaders don't like all of this, and so as Jesus' road trip comes to an end, the conflict is at a boiling point. Yeah, he's going to ride towards Jerusalem for Passover as they plot to take his life. And that's what the next section of Luke is all about. Thanks for watching this video on the Gospel of Luke. We've got a lot more videos like this on our website, thebibleproject.com. We're a crowd-funded nonprofit that believes the Bible is a unified story that leads to Jesus. You can help us make more videos, find out what we're up to at thebibleproject.com.